காற்றாசியோடு சம்பந்தப்பட்டால் அது வழக்கு, அதே ஆறுக்குடையவர் ஜலராசியோடு சம்பந்தப்பட்டால் அது கடல். இதை நல்லா பிரிச்சுக்கணும். நம்மளுக்கு தெரியுமா ட்ரம்ப் வந்து வரி போடுவாரு, அதனால மார்க்கெட் இறங்கும், அதனால மார்க்கெட்ல இருக்கிற பிரைஸ் எல்லாம் காசெல்லாம் தூக்கி கோல்ட்ல போட்டு ஏறின்னு நம்மளுக்கு தெரியுமா? ஆனா ஏறுன்னு சொன்னா ஏறிச்சா? நவ கிரகங்களுடைய ஆக்குபை வந்து நவதானியம். இந்த நவதானியத்தை நீங்க வந்து பரிகாரமா எடுத்து ஒவ்வொரு ஸ்டெப்பா கொண்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டோடைய வேலை நல்லா போகும். ஒரு வீட்டில் வந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒருவர் பிறந்தார்கள் என்றால் அவர்களுக்கு அந்த கடவுள் நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரம் அந்த வீட்டில் இன்னொன்று வந்து சேரும். இல்லைன்னா வரக்கூடிய மனைவி திருவாதிரை நட்சத்திரமாக இருக்கும். நவகிரகா வழங்கும் ஜே மைத்ரி பிரசன்ஸ் இரண்டாவது மாத ஜோதிட கருத்தரங்கம். டைட்டில் ஸ்பான்சர்ட் பை நவகிரகா, பவர்ட் பை பேலன்ஸ் தியரி, தி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜி, சரவணன் சோமசுந்தரம், தி சைல்ட் ப்ரோஸ், கனிமொழி சந்தோஷ். நவகிரகாவுடைய இரண்டாவது மாதாந்திர கருத்தரங்கத்திற்கு வருகை புரிந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என்று அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நவகிரகாவுடைய இரண்டாவது மாதாந்திர கருத்தரங்கத்திற்கு நிறைய விஷயங்கள், அதாவது இந்த மாதிரி ஏவி இந்த அழைப்புகள் மற்றும் எல்லா விஷயத்துலையும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த நம்ம பாலமுருகன் அண்ணாவுக்கு இன்னைக்கு பர்த்டே, இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நம்ம பிளட் சிவகுமார் அண்ணா அவங்களுமே வந்து அவங்க, அப்புறம் சங்கரி அக்கா, அப்புறம் நம்ம மருதமலை குருஜி அவர்கள். ஏன்னா இந்த ஏவியில் இருக்க நிறைய வேர்டிங்ஸ் வந்து நம்ம குருஜி அவர்கள் கொடுத்தது தான். ஸோ இதற்கு மீடியா பார்ட்னராக இருக்கக்கூடிய ஃபுல்லான் பக்தி அண்ட் அஸ்வின் அஸ்ட்ரோ பக்தி எல்லாருக்குமே ஸ்பெஷல் தேங்க்ஸ். அப்புறம் நம்ம ரவீனா அவர்களுக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸ். இதை வந்து ரொம்ப அழகாக தன்னுடைய இனிய தமிழால் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்விற்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து சிறப்பு விருந்தினர்களையும் ஒரு முறை வருக வருக என்று வரவேற்கிறோம். இப்போ இந்த தலைப்பு தோஷத்தில், அதாவது தோஷங்களை நிவர்த்தி பண்ணக்கூடிய பிரசன்னம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. என்னுடைய தலைப்பை நான் வந்து இப்போ ஆரம்பிக்கிறேன். நான் மீனாட்சி பரமகுரு, திருப்பூர்ல இருந்துங்க. வேயிரு தோழி மங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் புலமே புகுந்து அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. அதாவது பிரசன்னம் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே நிறைய பேருக்கு இப்போ பரவலாக தெரிந்திருக்கும். அதுவும் இந்த யூடியூப் வந்ததுக்கு அப்புறம் பிரசன்னத்துல எத்தனை வகைகள், இதுல வந்து நமக்கு இப்ப என்ன பிரசன்னம் தேவை, இது எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க. இந்த பிரசன்னத்துல முக்கியமானது வந்து அஷ்டமங்கல பிரசன்னம். இது வந்து உங்களுடைய ஜாதகத்துல, இப்போ உதாரணத்திற்கு ஒரு கிளையண்ட் ஒருத்தவங்க வர்றாங்க, வந்துட்டு அவங்களுடைய ஜாதகத்தை வந்து கொடுத்துட்டு நம்ம சில பலன்களை வந்து அவங்களுக்கு சொல்றோம். ஐயா இது நடந்திருக்கும், இது நடக்க போகுது, இப்படி நடந்துகிட்டு இருக்கு, இந்த பரிகாரம் பண்ணுங்க. இதெல்லாம் இப்போ நிறைய பேர் வர்றது என்ன வர்றாங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்திற்கு ஒரு ராகு கேது தோஷம் இருக்கு, செவ்வாய் தோஷம் இருக்கு, மாத்ரு தோஷம் இருக்கு, பித்ரு தோஷம் இருக்கு ஜாதகத்துல. அப்ப இந்த தோஷத்தை நிவர்த்தி பண்றதுக்காக நீங்க இந்த கோயிலுக்கு போங்க. உதாரணத்திற்கு பரவலாக அறியப்படக்கூடிய ராமேஸ்வரம். இப்போ மாத்ரு தோஷமோ பித்ரு தோஷமோ இருக்கும்போது நீங்க ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு வாங்க. அங்க போயிட்டு நீங்க பரிகார விஷயங்களை பண்ணிக்கிங்க. நம்ம கிளைண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே நம்ம ரெஃபர் பண்றோம். அப்போ அங்க பண்ணிட்டு வரும்போது அவர்களுடைய ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, நாங்க பண்ணிட்டு வர்ற இந்த தோஷ நிவர்த்தி அப்படிங்கிறது எங்க ஜாதகத்துல நிவர்த்தி ஆயிருக்கு, அதை நாங்க எப்படி தெரிஞ்சுக்க போறோம்? ஏன்னா ஸ்டில்லர், அதாவது உங்களுடைய ஜனன ஜாதகம் என்பது எந்த விதத்திலும் மாறாமல் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ அந்த ஜாதகத்துல லக்னம் எங்கேயோ ராசி எங்கேயோ அது எப்பயுமே மாற போறது கிடையாது. அதே மாதிரி தான் இருக்கும். கோச்சார கிரகங்களை வச்சு அப்பப்ப நம்ம தசாபுத்தி இணைத்து பலன்களை சொல்லி கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் மாத்ரு தோஷம் என்பது என்ன? கடக வீடும் கெட்டு உங்களுடைய சுய ஜாதகத்தில் 4ஆம் பாவகம் சந்திரன் இந்த கிரகங்கள் கெட்டு இருக்கும்போது அந்த மாத்ரு தோஷம் வலுவாக இருக்கும். இதனுடைய பலன் என்ன? தாயாருக்கும் சரி, அவங்க வழியில இருக்கக்கூடிய பெண்களும் சரி, சரியான ஒரு வாழ்க்கை முறை இருக்காது. நமக்கும் அம்மாவுக்கும் உண்டான அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கும். இதுதான் மாத்ரு தோஷத்தினுடைய வெளிப்பாடு. அப்ப இப்படி இருக்கக்கூடிய ஒரு ஜாதகரை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நீங்க ராமேஸ்வரம் போயிட்டு அங்க வந்து நீங்க தீர்த்தம்லாம் ஆடினதுக்கு அப்புறம் இந்த தோஷத்தை நீங்க ஒரு ஹோமம் பண்ணி நிவர்த்தி பண்ணிக்கிங்க. அப்புறம் நீங்க ராமேஸ்வரம் ராமநாத சுவாமியை வணங்கிட்டு வாங்கன்னு சொல்றோம். இதை பண்ணதுக்கு அப்புறமும் டவுட் அவங்களுக்கு, எப்படி இதெல்லாம் வந்து கிளாரிட்டி கிடைக்கும், எப்படி அது நிவர்த்தி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி வரும்போதும்
அதே அந்த தொடர்ந்து ஒரே சினாரியோவா இருக்கு. அதாவது எங்க வீட்ல இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. பெண்களுக்கு பிரச்சனை அடிக்கடி வருது. தொழில்ல தடை வந்துகிட்டே இருக்கு. திருமணத்துல தடை வந்துகிட்டே இருக்கு. ஒரே குடும்பத்துல 3, 4 பேர் அப்படியே வரிசையா திருமணம் ஆகாமயே இருக்காங்க. நிறைய ஜாதகங்களை நம்ம அப்படி பார்க்குறோம். வரிசையா யாருக்குமே கல்யாணமே நடக்காது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அவங்களுக்கு நம்ம என்ன சொல்றோம்? இந்த தோஷத்தை போய் நிவர்த்தி பண்ணிட்டு வாங்கன்னு சொல்றோம். அப்படியும் நிவர்த்தி ஆகாத போதுதான் இந்த பிரசன்னத்துக்கு அவங்க வர்றாங்க. அஷ்டமங்கல பிரசன்னம். ஏன்னா ஜாதகத்துல உங்களுக்கு வழிமுறைகள், பிரச்சனைகள் இருக்கிறது. அந்த ஜாதகத்தை வச்சு நம்ம சொல்லும் போதும் அவங்களுக்கு அது நிவர்த்தி ஆகல. அப்போ இந்த பரம்பரையிலேயே அவங்க குடும்பத்திலேயே வந்து இந்த தொந்தரவு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு. அப்படி தொந்தரவு இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த அஷ்டமங்கல பிரசன்னத்தினுடைய உதவியை நாடுறாங்க. இன்னும் வலிமையா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இந்த தோஷங்களை தாண்டி சிலருக்கு, அதாவது நம்ம சொல்றது எப்படின்னா, நம்மெல்லாம் இப்ப நார்மலா ஒரு லைஃபை லீட் பண்ணிட்டு இருக்கோம். சில பேருக்கு அந்த வீட்ல வந்து வித்தியாசமான குரல் கேக்குது. எனக்கு யாரோ செய்வினை பண்ணிட்டாங்க. நேத்து முந்தா நாள் கூட நான் ஒரு கேஸ், அதாவது ஒரு குழந்தைக்கு காதுல வந்து சவுண்டு கேக்குது. அது எப்படின்னா, அவங்கள அடி, இத குத்து, இந்த மாதிரி எல்லாம் சவுண்டு கேக்குது ஒரு பையனுக்கு. அப்ப அவர்களுடைய ஜாதகத்தெல்லாம் நம்ம ஆய்வு பண்ணும்போது அவர்களுக்கு நம்ம வந்து இன்னும் ஸ்பெஷலா நம்ம நிறைய விஷயங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கு. அப்ப அந்த குழந்தைய வந்து நம்ம என்ன மாதிரி தீர்வுகளா அவங்களுக்கு சொல்றோம், இதை பொறுத்து தான் அவங்க அவங்களுடைய வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு போவாங்க இல்லையா? அப்போ நீங்க இப்ப நம்ம நார்மலா இருக்கோம். நிறைய பேர் வந்து கூட யூடியூப்ல இப்ப நம்ம பேசும்போது என்ன செய்வாங்கன்னா கமெண்ட்ஸ் போடுவாங்க. இதெல்லாம் என்னங்க, இதெல்லாம் ஒரு விஷயமா, இதெல்லாம் இப்படி பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம். ஆனா அதிகமான அதிதீவிரமான பிரச்சனைகள்ல இருக்கிறவங்களுக்கு தான் இங்க தீர்வுகள் அதிகமாக தேவைப்படுகிறது. நம்ம நார்மல் ஒரு லைஃப் இருக்கிறவங்களுக்கு இதை பற்றிய தேடல் அதிகம் இருக்காது. அப்போ அந்த மாதிரி அதிக பிரச்சனையில் உள்ளவர்கள் ஒரு தேடக்கூடிய ஒரு விஷயமாக இந்த பிரசன்னம் இருக்கு, அஷ்டமங்கல பிரசன்னம். இந்த அஷ்டமங்கல பிரசன்னம் என்பது உங்களோட வீட்டில் வந்து உங்களோட பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி சோழி வச்சு, இல்ல ஸ்வர்ணம், அதாவது அந்த வீடு இருந்தது அப்படின்னு சொன்னா அங்க வந்து நம்ம வந்து வர்றதுக்கு முன்னாடியே மந்திரகதி, அந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே இங்க இருக்கக்கூடிய சகுன நிமித்தத்தை வச்சு அங்க வந்து லேகனம் போடுவாங்க. இப்போ ஒரு வீடு அப்படின்னா அங்க வந்து ராசி சக்கரம் வரைவாங்க, அங்க பூஜை வைப்பாங்க, இல்ல தலைவிய தீபமேத்த சொல்லுவாங்க. அங்க ஒரு சின்ன ஒரு 12 வயது நிறைவாகாத ஒரு சின்ன குழந்தைய வச்சு ஸ்வர்ணம் வைக்க சொல்லுவாங்க. வச்சதுக்கு அப்புறம் அந்த இடத்துல உண்டான பிரசன்னத்தை நம்ம சொல்லுவோம். இன்னும் என்ன பிரச்சனையோ அதற்குண்டான விஷயங்களை முதல்ல தற்காலிக பிரசன்னம் சொன்னதுக்கு அப்புறம் கணக்கீடுகள் போட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிரசன்னம் சொல்லுவோம். ஸோ இதுதான் அஷ்டமங்கல பிரசன்னத்தினுடைய ஒரு மெத்தட். சரிங்க, எல்லாருமே இது பார்க்கணுமா, இது அவசியமா? இப்போ ரொம்ப வெளிநாட்டுல எல்லாம் இருக்கீங்க, அப்போ உங்களுக்கு வந்து எப்படின்னா, நீங்க தற்காலிக பிரசன்னம் என்று சொல்லக்கூடிய உங்க இடத்துல இருந்து நீங்க இங்க நம்ம கிட்ட கேட்கும்போது தற்காலிக பிரசன்னம் பார்க்கலாம். 108 சோழிகளை வச்சு அந்த தற்காலிக பிரசன்னத்தின் மூலமாகவும் தீர்வுகள் தர முடியும். என்னன்னா அந்த இடத்துக்கு வரும்போது அந்த வைப்ரேஷனுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களை நம்மளால தெளிவா கொடுக்க முடியும். நீங்க தூரத்துல இருக்கீங்க, நானும் தூரத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அதற்குண்டான சில விஷயங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். இன்னும் முக்கியமா குலதெய்வ பிரசன்னம். இந்த குலதெய்வ பிரசன்னத்தை பார்க்கும்போது நீங்க எடுக்கக்கூடிய ஆரூடம் அப்படின்றதுல இருந்து 4ஆம் இடம் எப்படி இருக்கு, 4ஆம் இடத்தில் என்ன கிரகங்கள் அமர்ந்திருக்கிறது, 4ஆம் இடத்தினுடைய அதிபதி எங்க இருக்காரு, அவர் பாவகர்த்தாரியில மாட்டிருக்காரா, அவர் பாவ கிரகங்களோட இணைந்திருக்கிறாரா, அப்ப அந்த தோஷத்தினுடைய அளவு எப்படி இருக்கு. இதுல வந்து தோஷத்தினுடைய ஹையான ஒரு அளவு அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா 4ஆம் அதிபதி. இப்ப நம்ம குலதெய்வத்தை பத்தி பாக்குறோம். அப்ப குலதெய்வத்தை பத்தி பார்க்கும்போது ஜாதகத்துல, அதாவது பராசரியத்துல என்ன சொல்றோம் அப்படின்னா ஜாதகத்தின் 5ஆம் பாவம் தான் குலதெய்வம்னு சொல்றோம். ஆனா பிரசன்னத்தை பொறுத்தளவு ஜாதகத்துல வரக்கூடிய ஆரூடத்திலிருந்து 4ஆம் பாவம் தான் குலதெய்வம். அப்போ இந்த 4ஆம் பாவம் அப்படிங்கிறது ஒரு பாவ கிரகங்களோட இணைந்திருக்கும் போது நிச்சயமாக அந்த குலதெய்வம் பிரச்சனையில் இருக்கிறது, அது உங்களுக்கும் ஒரு பிரச்சனையை தரக்கூடிய அமைப்பு ஆயிடும் அப்படின்னு அர்த்தம். இப்ப உதாரணத்திற்கு ஓடிட்டு இருக்கிற ஆரூடம் சிம்ம ஆரூடமா இருந்ததுன்னா ஆரூடத்திற்கு 4ஆம் அதிபதி செவ்வாயா வருவார். அப்ப இன்னைக்கு அந்த செவ்வாய் எங்க இருக்காரு கோச்சாரத்துல, அவர் கூட எந்த கிரகம் இணைஞ்சிருக்கு இதெல்லாம் பாருங்க. கும்பத்துல இருக்கு செவ்வாய் இருக்காரு, அவர் கூட ராகு உட்கார்ந்து இருக்கிறாரு, வேற என்னென்ன கிரகங்கள் அங்க இணைஞ்சிருக்கு. அப்ப செவ்வாய் ராகுன்னு சொல்லும் போது கையில் ஆயுதம் ஏந்தி இருக்கக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்கும். அங்க அசைவ பலி நீங்க கொடுப்பீங்க, அது சனி வீடா இருக்கிறதுனால வீரபத்ரன் மாதிரியான தெய்வங்களாக இருக்கும் அப்படிங்கறத நம்ம அவங்களுக்கு சொல்ல முடியும். அதே நேரத்துல ராகு இருக்கிறதுனால அந்த கோவில் வந்து ஒரு முழுமையான ஒரு அமைப்புல இருக்கக்கூடிய கோயிலாக நிச்சயமாக இருக்காது. உதாரணத்திற்கு இந்த அன்னமார் கோயில், அந்த கோயில்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா?
ஒரு அந்த கோயிலுடைய அமைப்பு அப்படிங்கிறது, நீங்க ஒரு கோயிலுக்குள்ள போனீங்கன்னா அதுக்கு 4 மாட வீதிகள் இருக்கும். உள்ள வந்து லாக்ல இருக்கும். இங்க இருந்து போனா அந்த வீதிக்குள்ள போறோம். இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி அமைப்புகளுக்குள் அடங்காத தன்மை என்பது ராகு சம்பந்தப்படும் போது நடந்து விடுகிறது. அப்போ இந்த இடத்துல 4ஆம் அதிபதியோட ராகு இணைந்திருக்கிறதுனால உங்களுடைய குலதெய்வத்தினுடைய கோயில் அமைப்பு இப்படிதாங்க இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதே கேது இணைஞ்சிருச்சுன்னா அங்க ஒரு சூட்சுமம் இருக்கும், வித்தியாசமான ஒரு தன்மை இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் எந்த கோயில் சொல்லலான்னு பாத்தீங்கன்னா, நம்ம மூங்கிலணை காமாட்சி அம்மன் தேவதானப்பட்டி. அங்க சொல்லும்போது அந்த அம்மனுக்கு வந்து அங்க உருவம் இருக்காது. வெறும் அந்த கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா வெளியில உங்களுக்கு வந்து அந்த ஒரு திரிசூலம் இருக்கும். அந்த கதவின் மேல அந்த திரிசூலத்திற்கு தான் அனைத்து பூஜையும் நடக்கும். கேதுன் சம்பந்தப்பட்டாலே அந்த இடத்துல பூஜை வந்து கண்டிப்பா வித்தியாசமான ஒரு அமைப்புல இருக்கும். இது எப்படி அப்படின்னு சொல்றோம்னா, அங்க வந்து பாத்தீங்கன்னா தேங்காயை உடைக்க மாட்டாங்க. அம்மனுக்கு முன்னாடி அந்த தேங்காயை வந்து பூஜை பண்ணிட்டு கொஞ்சம் தள்ளி வந்து தான் அதை உடைப்பாங்க. அதே மாதிரி உள்ள இருக்கக்கூடிய அந்த கதவுகளுக்கு உள்ளே பார்த்தோம் அப்படின்னு சொன்னா தனியா ஒரு கூரை இருக்கும். அந்த கூரையை இன்னைக்குமே கண்ணை கட்டிட்டு ஒரு குடும்பம் தான் வந்து வேயிறாங்க. அப்ப அந்த கேது சம்பந்தப்படும் போது இப்படியான சூட்சுமங்கள் அந்த ஆலயத்தில் நிகழ்ந்து விடுகிறது என்பதே உண்மையாக இருக்கிறது. ஆகவே 4ஆம் இடம் எத்தகையது, அந்த கிரகம் எங்க இருக்கு, அந்த கிரகத்தினுடைய அமைப்புல வேற யார் யார் சேர்ந்திருக்காங்க. சூரியன் சேர்ந்தா நல்ல ஆட்சி அதிகாரம் உள்ள ஒரு தெய்வமாக இருக்கும். அதே மாதிரி அங்க வந்து சந்திரன் இருந்தா நல்ல ஆட்சி அதிகாரம் உள்ள ஒரு பெண் தெய்வம். சைவ அமைப்புல பலி கொடுக்கக்கூடிய தன்மை, அதாவது சைவ பலினா என்னங்க, பொங்கல் கொடுக்கறது, எலுமிச்சம்பழம், இந்த மாதிரி விஷயங்கள் தான். அப்ப அசைவம்னு சொல்லும் போது நீங்க வந்து அதுக்குண்டான தெய்வங்கள் எப்படி இருப்பாங்க. இன்னும் நம்ம சொல்ல போனா, இப்ப நான் சொன்ன ஆருடம் சிம்ம ஆருடமாக இருக்கும் போது 4ஆம் இடம் விருச்சிகமாக வந்தா அந்த தெய்வம் மண்ணுக்குள்ள இருந்து முளைச்சு வந்திருக்கும்னு சொல்லலாம். பரம்பரையா அவங்க ஃபேமிலிலேயே வந்து வச்சிருந்து அதை வந்து அப்படியே ஃபாலோ பண்றாங்க. அதாவது ஒரு கூடையே வாழ்ந்த ஒரு ஆளை அதே மாதிரியே வணங்குறாங்க, இப்படிலாம் சொல்லலாம். இப்போ இந்த குலதெய்வ அமைப்புங்கிறது இப்படி இருக்கு. அப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, குலதெய்வம் பிரச்சனையில இருக்கு, குலதெய்வத்திற்கு உணவு சரியில்லை, குலதெய்வத்துக்கு வந்து பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றோம். அப்ப அப்படி சரியில்லைன்னு சொல்லும் போது அவங்க என்ன பண்றாங்க, அதற்குண்டான ஒரு தீர்வை நம்ம கிட்ட கேட்கறாங்க. நம்ம என்ன சொல்றோம், நீங்க வந்து எல்லாரும் சேர்ந்து இந்த விஷயங்கள் பண்ணுங்க, அதற்குண்டான ஒரு தீர்வு எந்த பாவகமோ அந்த பாவகத்திற்கு 7ஆம் பாவகம் தான் அதற்கு தீர்வு தரக்கூடிய பாவகமாக வருகிறது. அப்போ இப்ப நம்ம வந்து உதாரணத்திற்கு விருச்சிக பாகம் 4ஆம் பாவமா வருது அப்படின்னு சொன்னா அந்த 4க்கு 7 வந்து பார்க்கணும். அந்த பாவகத்தின் அதிபதி எங்க அமர்ந்திருக்கிறாரோ அதற்கு 7ஆம் பாவகத்தை பார்த்து அந்த பிரச்சனை என்னவோ அதற்குண்டான தீர்வுகளை நம்ம வரக்கூடிய வாடிக்கையாளருக்கு நம்ம கொடுக்குறோம். நீங்க இந்த மாதிரி பரிகாரம் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்றோம். இப்ப உதாரணத்திற்கு 4ஆம் பாவம் விருச்சிகமாக வரும்போது அதற்கு நேர் 7ஆம் பாவம் சுக்கிரனுடைய வீடாக வருகிறது. அப்ப நல்ல ஒரு சாத்வீகமான பெண் தெய்வத்திற்கு அந்த தெய்வத்தினுடைய கோயில்ல போயிட்டு அந்த அம்பாளுக்கு ஒரு பட்டு சாற்றி அவங்களுக்கு ஒரு குங்கும அர்ச்சனை பண்ணி அங்க சகஸ்ரநாம அர்ச்சனை பண்ணி உங்க குடும்பத்தோட போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறம் நீங்க வாங்க, வந்துட்டீங்களா நிவர்த்தி ஆகுதான்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றோம். அப்ப அவங்களும் இந்த பரிகாரத்தை நம்ம குறிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள்ல போய் பண்ணிட்டு வர்றாங்க. அப்ப இங்க நிவர்த்தி ஆயிடுச்சா அப்படின்னு பாக்குறதுக்கு தான் இந்த நிவர்த்தி பிரசன்னம். எப்பயுமே நம்ம ஜாதகத்துல உள்ள தோஷங்கள் அப்படிங்கிறது இது நம்ம ஜெனரேஷனை தாண்டி அடுத்த ஜெனரேஷனுக்கும் பாஸ் அவுட் ஆகக்கூடாது. என்னோட பாயிண்ட் எப்பயுமே அதுதான். உங்க ஜாதகத்துல என்னென்ன துன்ப நிழல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு கேதுவினுடைய அச்சுக்குள்ள இருக்கக்கூடிய கிரகங்கள் என்னென்ன பிரச்சனை, கிரக காம்பினேஷன் சொல்லுவோம். இந்த கிரகம் இதோட சேர்ந்தா இந்த விளைவுகள்னு சொல்றோம். இந்த மாதிரி ஒரு மோசமான தொடர்ச்சி, மோசமான கண்டினியூட்டிங்கிறது நம்ம ஜெனரேஷனை தாண்டி அடுத்த ஜெனரேஷனுக்கு போகக்கூடாது. அப்ப பரிகார விஷயங்கள்லாம் மேக்சிமம் வந்து இந்த மாதிரி நடக்கக்கூடிய அமைப்புகளுக்காக செய்யக்கூடியதுதான் முக்கியமா. அப்ப நீங்க செய்யக்கூடிய பரிகாரங்களுடைய விளைவுகள் உங்களுக்கு கிடைக்காட்டினா கூட உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு கிடைக்கும். உங்களுக்கு அடுத்து வர ஜெனரேஷன் நிச்சயமா ரொம்ப நல்லா இருப்பாங்க. ஏன்னா நம்ம பண்ணக்கூடிய பரிகாரத்தினால எப்பயுமே மழையை வந்து நிறுத்த முடியாது. ஆனா அதற்கு ஒரு குடையாக உங்களுக்கு வந்து அந்த குடை அப்படிங்கிறது வந்து தெய்வத்தினுடைய ஒரு அனுகிரகம் அப்படிங்கிறது நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் மூலமாக நிச்சயமாக கிடைக்கும். அதுக்கு எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. அப்போ இப்போ சொல்லக்கூடிய நம்ம வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு மட்டும் சொல்றோமே இது சரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த பிரசன்னத்தை நான் சொல்றேன் அப்படின்னா, நான் ஒரு தெய்வஞன் அப்படின்னா என்னுடைய ஜாதகமும் மிக சரியாக இருக்க வேண்டும்.
என்னுடைய ஜாதகத்துல குரு தொடர்பு ரொம்ப சிறப்பா இருக்கணும், என்னுடைய 3ஆம் பாவகம் ரொம்ப சிறப்பா இருக்கணும். அப்போ நான் வந்து சொல்லக்கூடிய விஷயம் பலிக்கணும் அப்படின்னா என்னோட ஜாதகத்துல என்னோட குரு அப்படிங்கிறவர் 9ஆம் பாவத்தை பார்க்கணும். இப்படி இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா, உதாரணத்திற்கு பெரிய பெரிய மகான்கள் எடுத்துக்கோங்க, ரமண மகரிஷி ஆகட்டும், நம்ம ஒரு ராமகிருஷ்ண பரமஹம்சர், இந்த மாதிரி இன்னும் நிறைய மிகப்பெரிய மகான்கள் நம்ம கூடயே வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. இப்போ நம்முடைய அதாவது ஒவ்வொரு மகான்களும் சரி, அவர்களுடைய ஜாதகத்தை பொதுவா ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. ஆனா அந்த மாதிரி மகான்கள் நம்ம கூட இருந்தப்ப நமக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, அவங்க அந்த காலத்துல பண்ணும்போது அது அற்புதங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அற்புதங்கள்னா என்ன? அவங்களுடைய ஸ்பரிச தீட்சை, அவங்களுடைய நேத்திர தீட்சை, அவங்க நம்மளை பார்க்கிறது. இப்போ நம்முடைய குரு நம்மை பார்க்கும்போது நாம் எல்லா துன்பங்களிலிருந்து விடுபடுகிறோம் என்பதே உண்மையான விதி. அப்போ அந்த குருமார்கள் அவர்களுடைய தொடுதல் மூலமாகவோ இல்ல ஒரு மண் எடுத்து இப்படி வைக்கிறாங்க, அது விபூதி ஆகுது. அப்போ ஒரு தெய்வஞனுக்கு அந்த அமைப்பு அவருடைய ஜாதகத்தில் இருக்க வேண்டும். இது வந்து பிரசன்னத்துல ரொம்ப முக்கியமான விதி. அதே மாதிரி நம்பிக்கை இல்லாமல் வரக்கூடிய வாடிக்கையாளருக்கு பிரசன்னம் சொல்லக்கூடாது. உங்களுக்கு உண்மையாவே நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் நீங்க பிரசன்னத்துக்கு வரணும், நம்பிக்கை இல்லாம வரவே கூடாது. அதே மாதிரி தெய்வஞரும் பணத்துக்காக வந்து அந்த பிரசன்னத்தை வந்து ரொம்ப, அதாவது உங்களுடைய சம்பாவனை என்னவோ அதை பெற்றுக்கொள்ள வேண்டும், அதை விடுத்து ஜாதகரை பயமுறுத்துற வண்ணம் நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த பிரசன்னத்துல இருக்கு. அப்போ வரக்கூடிய ஜாதகருக்கு மட்டும் விதிகள் கிடையாது, தெய்வஞர்களுக்கும் விதி உண்டு. அந்த விதிகளின்படி நம்ம இருக்கோமா, நம்ம வந்து அந்த விஷயங்கள் சொல்லும் போது அது அவர்களுக்கு எந்த விதத்தில் பலிதமாகிறது. முக்கியமாக நம்முடைய ஜாதகத்தில் வாக்குஸ்தானம் பலம் பெற்றிருக்க வேண்டும், 3ஆம் பாவகம் பலம் பெற்றிருக்க வேண்டும், 9ஆம் பாவகத்திற்கு குரு தொடர்பு, ஜாதகத்துல குரு நல்ல நிலைமையில இருந்தாலே வரக்கூடிய எல்லா ஜாதகர்களுக்கும் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் பலிக்கும். இன்னைக்கு கல்யாணம் நடக்கும்னா இன்னைக்கு நடந்தே ஆகும், இன்னைக்கு வந்து உனக்கு குழந்தை கிடைக்கும்னா கிடைச்சே ஆகும். அப்போ சொல்லக்கூடிய விஷயத்தை தீர்க்கமாக தெளிவாக சொல்ல வேண்டியது ஒரு ஜோதிடரின் கடமை. அப்ப சொல்லக்கூடிய பரிகாரங்களும் அதே மாதிரி தான். முடிந்த அளவு அவர்களுக்கு எப்படி முடியுமோ, ஏன்னா நிறைய பரிகாரங்கள்ல நிறைய விதம் இருக்கு, அந்த பரிகாரங்கள்ல அவர்களுக்கு உகுந்த விதம். ஏன்னா இப்ப நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, நம்ம வெளியூர் கோயில்கள் சொன்னா கூட மேடம் இங்க எனக்கு லோக்கல்ல சொல்லுங்க. அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, எப்பயுமே கோவில்கள் அப்படிங்கிறது வந்து கோவில்களாகட்டும், பெரிய பெரிய அதாவது ரொம்ப பிரசித்தி பெற்ற பல நூற்றாண்டு கண்ட கோயில்களாகட்டும், எந்த கோயிலுமே ஒரு எனர்ஜி இருக்கும். அப்போ ஒரு ஜோதிடர் உங்களுக்கு அதை சொல்றாரு அப்படின்னு சொன்னா அந்த கோயிலினுடைய எனர்ஜி அப்படிங்கிறது உங்களை நிச்சயமா உங்களோட ஆறாவை கிளென்ஸ் பண்ற விஷயமா இருக்கும். அதனால அந்த கோயில்களுக்கு தட்டாம முதல்ல போகக்கூடிய சூழ்நிலையை வந்து எல்லா வாடிக்கையாளர்களுமே எடுத்துக்கணும். ரொம்ப முடியாதவர்கள், வயதானவர்கள், கர்ப்பிணி பெண்கள், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நிறைய விதி விலக்குகளும் உண்டு. அதனால அதையும் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. எப்பயுமே நிவர்த்தி பிரசன்னத்தை பொறுத்தளவு நீங்க தோஷம் என்ன இருக்கு, அதுக்கு என்ன பரிகாரம் பண்றோம், அதை பண்ணதுக்கு அப்புறம் ஒரு தடவை ஜோதிடர்கிட்ட வரும்போது, அதாவது தெய்வஞரிடம் வரும்போது அவர்கள் இது நிவர்த்தி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லும்போது, எப்பயுமே ஆரூடத்திற்கு குருவினுடைய தொடர்பு ரொம்ப சுபமா இருந்தது அப்படின்னு சொன்னா நிச்சயமாக நிவர்த்தி ஆயிடுச்சு. இப்ப உதாரணத்திற்கு நீங்கள் வரும்போது உங்கள் குலதெய்வத்தினுடைய ஒரு நிவர்த்தி பிரசன்னத்திற்காக வருகிறீர்கள், குலதெய்வத்திற்கு பிரச்சனை இருக்கு, அங்க வந்து நான் வந்து சரி பண்ணிட்டு வந்துட்டேன், எனக்கு சரியாயிடுச்சா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப சரியாயிடுச்சான்னு கேட்கும்போது, உதாரணத்திற்கு இன்னைக்கு கோச்சாரத்துல துலா ஆரூடம் வருது, நீங்க வரும்போது துலா ஆரூடம் வந்திருக்கு அப்படின்னா ஆரூடத்திற்கு 9ஆம் இடத்தில் மிதுனத்தில் குரு அமர்ந்திருக்கிறார், இங்க வந்து நிவர்த்தி ஆயிடுச்சுன்னு தான் அர்த்தம். ஆனா கோச்சாரத்துல இப்ப குரு வந்து வக்ரத்துல இருக்காரு. அப்ப வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய காலம் என்பது 12ஆம் தேதி இல்லைங்களா, மார்ச் 12க்கு அப்புறம் நிவர்த்தி ஆகுது. அப்போ நம்ம சொல்லக்கூடிய பதில் என்பது நிச்சயமாக வாடிக்கையாளருக்கு அது நிவர்த்தி ஆயிடுச்சான்னு தெரியும் போது நமக்கும் அதுல ஒரு திருப்தி இருக்கணும். எப்பயுமே வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் நம்ம கிட்ட கேட்கிற கேள்வி என்ன, ஐயா நான் தோஷம் பரிகாரம் எல்லாம் பண்ணிட்டேன், எனக்கு நிவர்த்தி ஆயிடுச்சா? அப்ப நிவர்த்தி அப்படிங்கிறது ஒரு பாவகத்தினுடைய 7ஆம் பாவகம் தான் எப்பயுமே. அப்போ நீங்க வந்து வரக்கூடிய நேரத்துல உங்களுக்கு என்ன பிரசன்னம் வந்திருக்கோ அந்த பிரசன்னத்துல என்ன பிரச்சனை இருக்கு, இப்போ பிரச்சனைகள்லயே வந்து ரொம்ப சாதாரணம்னு இருக்கு, ரொம்ப அதிதீவிரமாவும் இருக்கு. இப்ப அதிதீவிரம் அப்படிங்கிறது என்ன, உங்களோட ஜாதகமும் அதே இண்டிகேட் பண்ணும், கோச்சாரமும் அதே இண்டிகேட் பண்ணும், பிரசன்னமும் அதே இண்டிகேட் பண்ணும். உதாரணத்திற்கு ஒருத்தரோட ஜாதகத்துல வந்து அவங்களுக்கு எப்பயுமே காலசர்ப்ப தோஷம்ங்கிறது அவங்க ஜாதகத்துல இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஜாதகர் வரும்போது அவருக்கு பிரசன்னத்திலையும் அதே அமைப்பு வருது, D16 சொல்லக்கூடிய சஷ்டியாம்சத்திலையும் போய் எடுத்து பார்த்தா அங்க இந்த கால சர்ப்ப தோஷம் உறுதியாகுது.
அவங்க குடும்பத்துல நாகதேவதையினுடைய வழிபாடு தொன்று தொட்டு வந்துகிட்டே இருக்கு. ஆனாலும் அவங்களுக்கு வந்து பிரச்சனை, அதாவது எப்படி பார்த்தாலும் இந்த ராகு கேது இல்லாம அவங்களுக்கு லக்னம் விழுகவே மாட்டேங்குது. அவங்க கேக்குறாங்க, நாங்க எவ்வளவோ பூஜை பண்றோம், எங்களுக்கு ஏன் வந்து எப்ப நாங்க பிரசன்னம் போட்டாலும் சரி, அவங்க கேள்வி கேட்கும்போது ஜாமக்கோல் போட்டா கூட எனக்கு ராகு கேதுல தான் லக்னம் விழுகுது. அப்ப நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இங்க அவங்களுக்கு ரொம்ப தொந்தரவு வந்து அதி தீவிரத்துல இருக்கு. அப்ப நீங்கெல்லாம் வந்து வருஷம் ஒரு தடவை நீங்க குக்கி சுப்பிரமணியமாகட்டும் இல்ல திருநாகேஸ்வரம் ஆகட்டும் அந்த ஆலயங்களுக்கு செல்வதை அது தவறாமல் விடாம நீங்க போயிட்டே இருங்கன்னு தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, சர்ப்ப கிரகங்கள் என்பது இயற்கையாகவே உங்களுக்கு வரக்கூடிய ஒளியை வெளிச்சத்தை மறைக்க வல்லவைங்கிறது தான் உண்மையான விதி. சூரியனுடைய சந்திரனுடைய ஒரு நிழல்கள் தான் அவங்க 2 பேரும். அப்ப சூரியன் சந்திரன் ஒளி கிரகங்கள்னு சொல்லும் போது இந்த சர்ப்ப கிரகங்கள் உங்களுடைய விஷயம், உங்களுக்கு வர வேண்டிய வெளிச்சத்தை அவங்க லாக் பண்ணுவாங்க. எப்படி லாக் பண்ணுவாங்க உங்களுக்கே அது தெரியாது. உங்களுக்கு பேக் டிராப்ல ஒரு குரூப் இருந்து உங்களுக்கு அதை லாக் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதை உங்களால ஃபீல் பண்ணவே முடியாது. சொந்தக்காரங்களாவே இருப்பாங்க, உங்களுக்கு பேக் ஸ்டாப் அடிப்பாங்க, கூட ஒர்க் பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க, அவங்களே உங்களுக்கு பேக் ஸ்டாப் அடிப்பாங்க. அப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே ராகு கேதுவை பேஸ் பண்ணி தான் வருது. அப்ப இயற்கையாவே உங்க ஜாதகத்துல ராகு கேது தொந்தரவு இருக்கு, கோச்சாரத்திலேயே அது உறுதியாகுது, பிரசனத்திலேயும் உறுதியாகுது, D16 சொல்லக்கூடிய சஷ்டியாம்சத்திலேயும் உறுதியாகுதுன்னா நீங்க அதற்குண்டான பரிகாரத்தை வருஷம் ஒரு தடவை பண்றது உங்களுக்கு ரொம்ப சிறப்பான விஷயமா இருக்கும். அதை ஒரு தொடர்ச்சியா பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஜோதிடர்கிட்ட வரும்போது நிவர்த்தி ஆயிடுச்சா அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமாக அதற்குண்டான நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி அந்த குடும்பத்தில் அவர்களுடைய வம்சாவளி அவர்களுடைய வாரிசுகளுக்கு இந்த அமைப்பு, அதாவது இந்த ராகு கேதுவினுடைய தொந்தரவு இல்லாமல் வரக்கூடிய ஜாதகம் வரும்போது தான் அங்க நிவர்த்தி ரொம்ப கரெக்டா ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் இங்க உண்மையான விஷயம். ஆகவே எப்பொழுதுமே நிவர்த்தி பிரசன்னம் அப்படிங்கிற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம். இதுல வந்து நீங்க அஷ்டமங்கல பிரசனம் எவ்வளவு முக்கியமோ, தற்காலிக பிரசனம் எவ்வளவு முக்கியமோ, ஒரு இந்த இதுக்கெல்லாம் வந்து டைம் லிமிட் இருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, அஷ்டமங்கல பிரசனம் உங்களுக்கு பொதுவாகவே வந்து ஒரு டியூரேஷன், காலையில வந்து சூரியன் வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து அதுக்கப்புறத்துல இருந்து தான் ஆரம்பிக்கணும். சூரியன் கீழே இறங்குறது உச்சி பொழுதுக்கு முன்னாடியே வந்து இதை முடிச்சிடணும். இந்த மாதிரியான டைம் லிமிட்டுங்கிறது அஷ்டமங்கல பிரசன்னத்துக்கு இருக்கு. ஆனா வெற்றிலை பிரசன்னம் மட்டும்தான் ஒரு ஜோதிடர் கால நேரம் பார்க்காமல் சொல்ல முடியும். இப்போ உங்களுக்கு நிறைய பிரச்சனையில இருக்கீங்க, ஜாதகமே இல்ல. நேத்து கூட ஒரு கிளைண்ட் வந்தாங்க, பேர் பொருத்தம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. பெயர் பொருத்தம் பார்க்கறது வந்து பாத்தீங்கன்னா இப்ப எல்லாருமே அதே பேர்லாம் வைக்கிறது கிடையாது. இப்ப நட்சத்திர பேரே எத்தனை பேர்த்துக்கு இருக்குன்னு சொல்ல முடியும் நம்மளால? ஒரு சிலர் அந்த குடும்பத்தினுடைய பெயர்களை வைக்கிறாங்க. அதனால இந்த பெயர் பொருத்தம் வச்சு பார்க்கறது, இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து நமக்கு இந்த வெற்றிலை பிரசன்னங்கிறது ரொம்ப நல்லாவே கை கொடுக்கும். அப்ப நீங்க எந்த நேரம் வேணாலும் டைம் லிமிட் இல்லாம பார்க்கக்கூடிய ஒரே பிரசன்னம் வந்து வெற்றிலை பிரசன்னம் தான். அப்ப நீங்க ஜாதகர் வந்து ஒரு ஜோதிடரிடம் ஜாதகம் இல்லாம கேள்வி கேட்கும்போது எந்த நேரம் வேணா பார்க்கணும் அப்படின்னா இந்த வெற்றிலை பிரசன்னத்தை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அதுலயுமே நம்ம நிவர்த்தின்ற விஷயத்த வந்து 7ஆம் பாவகம் கொண்டு தெளிவாக சொல்லலாம். அவங்களுக்கு வந்து வந்திருக்கிற விஷயங்கள்ல 7ஆம் பாவகத்துல வரக்கூடிய வெத்தலை ரொம்ப நல்லா இருந்ததுன்னா நீங்க பண்ண பூஜையை இறைவன் ஏத்துக்கிட்டாரு அப்படிங்கறத சொல்லலாம். அதே மாதிரி 9ஆம் பாவகத்தினுடைய வெத்தலை இருக்கிறதுலே ரொம்ப சிறப்பா இருந்ததுன்னா நிச்சயமா நீங்க பண்ணக்கூடிய பூஜை அந்த கோயிலினுடைய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பா இருக்கு, குரு அனுகிரகம் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். ஏன்னா இந்த விஷயங்கள் எப்பயுமே வந்து பாத்துக்கோங்க, ஒரு பிரச்சனையில இருக்கும் அப்படின்னா சந்திரனுக்கு 2 பக்கமே கிரகம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க மட்டும்தான் உங்க ஜாதகத்துல சொல்றேன், அதே மாதிரி கோச்சாரத்துல வரும்போதும் பிரசனத்துல வரும்போதும் வச்சுக்கலாம். அந்த சந்திரனுக்கு 2 பக்கமுமே கிரகங்கள் இல்லை அப்படின்னா நீங்க எவ்வளவு ஒரு ஃபீல் பண்ணா கூட உங்களை வந்து கை தூக்கி விடவோ ஒரு தேத்தி விடவோ ஆளே இருக்காது. அதனாலதான் எப்பயுமே ஜாதகத்துல இந்த வசி யோகம், வெசி யோகம், சுனபா யோகம், அனபா யோகம் சொல்லுவாங்க. இதெல்லாம் சூரிய சந்திரனை வச்சு வரக்கூடிய விஷயம். சூரியனுக்கு 2 பக்கம் கிரகம் இருக்கிறது, சந்திரனுக்கு 2 பக்கம் கிரகம் இருக்கிறது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களோட ஃபேமிலி சப்போர்ட்டுங்கிறது உங்களுக்கு எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி கிரகங்கள் இல்லாத நேரத்துல எங்க இருந்தோ ஒரு நண்பர் மூலமாகவோ ஒரு கூட ஒர்க் பண்றவங்க மூலமாகவோ சில பேருக்கு ஒரு ஹெல்ப் கிடைக்கும். இப்ப ரீசெண்டா கூட தமிழால போட்டாங்க, ஒரு கால நேரம் பார்க்காம உதவி செய்தவர்களும் அந்த உதவியை வாங்கினவங்க அப்படின்னு சொல்லி. அந்த டாபிக்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு ஹெல்ப் நமக்கு கிடைக்கும். அந்த ஹெல்ப் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே
அது இறைவன் கொடுக்கறது தான். ஒரு ஒரு நல்ல விஷயம், ஒரு குருமார்களுடைய அனுக்கிரகம், இதுதான் நமக்கு வந்து அந்த மாதிரியான விஷயங்களை கொடுக்கும். அப்போ அந்த ஹெல்ப் அப்படிங்கிறது உங்க ஜாதகத்துல இருக்கு அப்படின்னா, இயல்பாவே உங்க ஜாதகத்துல குருவோட அனுக்கிரகம் இருக்குன்னா, நீங்க யார்கிட்டயும் எதுவுமே கேட்க வேண்டிய அவசியம் இருக்காது, உங்களுக்கு கிடைக்கும். அப்ப ஜாதகத்துல நிவர்த்தி நம்ம பார்க்கும் போதும், உங்களுக்கு நிவர்த்தி அப்படிங்கிற விஷயத்திலையும் இந்த குரு அனுக்கிரகம் இருந்ததுன்னா, உங்களை கை தூக்கி விட ஏதோ ஒரு மனிதனுடைய உதவியோ இல்ல அந்த இறைவன் அவர்களை அந்த மனிதர்களை அந்த நேரத்திற்கு அனுப்பக்கூடிய விஷயம்ங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஆகவே நிவர்த்தி பிரசன்னம் என்பது வேறு ஒன்றும் இல்லை, உங்களுடைய இஷ்ட தெய்வ குலதெய்வத்தினுடைய அனுக்கிரகம், உங்களை சார்ந்த உங்கள் மீது அன்பான உண்மையான பாசமுள்ள நண்பர்களுடைய உதவி, இந்த விஷயம்தான் நிவர்த்தி பிரசனத்துல முக்கியமா வந்து நிற்கும். உங்களுடைய அன்பான குடும்பமாகட்டும், நண்பர்களாகட்டும், இறைவனாகட்டும், அவர்களுடைய அந்த விஷயம் அங்க வந்து உங்களுக்கு நீங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு நிவர்த்தியா வந்து நிற்கும் அப்படிங்கிறத ரொம்ப அன்போடையும் ரொம்ப தெளிவாகவும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். நிச்சயமா இது எல்லாருக்குமே பயனுள்ள ஒரு பதிவா இருக்கும். அதனால நெக்ஸ்ட் டைம் நீங்க வந்து பிரசன்னம் பற்றி ஏதாவது ஒரு கேள்வி இருந்தாலும் சரி, இல்லை இந்த பதிவுல உங்களுக்கு சந்தேகமா இருந்தாலும் சரி, நீங்க என்னோட நம்பருக்கு கால் பண்ணலாம். நான் மீனாட்சி பரமகுரு, திருப்பூர் 9943927722. வாழ்க வளமுடன். நன்றி அனைவருக்கும். இந்த ஒரு சிறப்பான 2வது மாத கருத்தரங்கத்தை ஏற்பாடு செய்த ஜோதிஷ தாரா மைத்திலிமா அவர்களுக்கும், இந்த சிறப்பான கருத்தரங்கத்தை எங்களுக்கு வந்து நடத்துவதில் அனைத்து உதவியாக இருக்கக்கூடிய மீடியா பார்ட்னர்ஸ், அப்புறம் இதை லைவ்ல பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள், அப்புறம் இங்க வந்திருக்கக்கூடிய அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் என்னுடைய நன்றியை காணிக்கையாக்கிக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.